பாக்கி இப்போ இபிஎஸ் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறிடக்கூடாது, ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனா எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சிக்கல் இருக்கே. அது என்டிஏவுக்கு போனாலும் கட்சிக்குள்ள சிக்கலா இருக்கு, பாஜகவோட போனா வேறொரு வகையில ஒரு சிக்கல் இருக்கு. எதுக்காக அவங்க வெளியில வந்தாங்களோ இப்ப திரும்ப அதை நியாயப்படுத்த வேண்டிய நெருக்கடி. தாவேகாவோட போகணும் அப்படின்னா அது ஒரு சிக்கல். நாம் தமிழர் போகணும்னா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி திராவிடத்தையும் திராவிட தலைவர்கள் அதிமுக முன்னோடி தலைவர்கள்லாம் மிக கடுமையா விமர்சிச்சுதான் அவங்க வாங்கியிருக்காங்க. அப்படின்னா இது சாத்தியம் இல்லாத ஒன்றா? திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்று திரட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அணி அமைக்கலாமே தவிர எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒன்றிணைக்கிற வாய்ப்பு இல்லையா? அது பெரிய சவாலா? இல்லை, இதில் அணி அமைப்பாங்க. அந்த அணியில் யாரெல்லாம் இடம் போடுவாங்கிறது ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் ஒன்று உண்டு. ஒரு சின்ன விஷயத்தை கொஞ்சம் பின்னாடி போனோம்னா 2006 கலைஞர் கருணாநிதி தலைமையிலான ஆட்சி அமைந்தது. ஆனால் மைனாரிட்டி அரசுன்னு ஜெயலலிதா திரும்ப சொன்னாங்க. போதிய பலத்தோடு திமுக தன் சொந்த பலத்தில் ஆட்சி அமைக்கல, காங்கிரஸ் ஆதரவுலாம் ஓடிச்சு. அப்பப்போ இவிகேஎஸ் இளங்கோவன் காமராஜ் ஆட்சியை சொல்லுவார், கூட்டணி மந்திரிகள் பதவியெல்லாம் எதிர்பார்ப்பார், வேற ஏதோ சரிகேட்டு பண்ணி முடிஞ்சிடுவாங்க. ஆனால் அந்த விளைவும் போது ஜெயலலிதா அம்மையார் ஒரு கணக்கு போட்டாங்க. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இழந்ததுக்கு காரணம் விஜயகாந்தனுடைய தேமுதிக களத்தில் இறங்கி கணிசமான வாக்குகளை அதிமுக வாக்குகளை திமுக எதிர்ப்பு வாக்குகள் எப்படி வேணும் வச்சுக்கோங்க, அது இல்லை விஜயகாந்துக்கு ஈர்த்த வாக்குகள். இப்போ இது அடுத்த எலெக்ஷன்ல இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்போ தேமுதிக இருந்தவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசி, பண்ருட்டியாரும் ஜெயலலிதா அம்மையோட பேசி கூட்டணி அமைச்ச உடனே தம்பிங் மெஜாரிட்டி, நிறைய இடங்கள், நிறைய வாக்குகள் தேமுதிகவுக்கும் கணிசமான இடங்கள். அவர் எதிர்கட்சி தலைவராக நீங்க சொன்னதெல்லாம் நடந்தது, நல்ல உதாரணம் தான். ஆனா என்ன கேள்வின்னா, இன்னைக்கு அப்படி எந்த கட்சி இருங்க சார், ஒரே ஒரு நிமிஷம் தான், அதிமுகவோட வெற்றி வாய்ப்பை தட்டி பறித்தது அப்படி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும்ல, அப்படி எந்த கட்சியோட அவர் போக போறார் சொல்லுங்க. அதுக்கு காரணம் வேற. அதுதான் நான் சொல்ல வரேன். இத விஜயகாந்த் 2006 நிரூபிச்சிருக்காரு, கணிசமான வாக்குகளை நிரூபிச்சாரு விஜய். இது இன்னொரு உதாரணம் கூடுதல் சொல்றேன். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்போ கார்த்திக் அவர்கள் இருந்த போது அவர் சில தொகுதிகளில் டேமேஜ் பண்ணாங்க அப்படின்னு திரும்ப அந்த ஆப்ஷனை ஓபன் பண்றாங்க. இங்க உங்களுக்கு இருக்கிறது அமமுக வெற்றியை பறிச்சிருச்சுன்னு சொன்னாங்க, அமமுகவோட போறாரா இல்ல என்டிஏ பாஜக இவங்க வாக்குகளும் நம்ம வாக்குகளும் சேர்ந்து இதுதான் தான் இருக்கிற நமக்கு ரெஃபரன்ஸ். இப்ப புது ரெஃபரன்ஸ் தாவேகா. இதுல என்ன ஆப்ஷன் நீங்க சொல்ற உதாரணத்துல எது வரும்? தாவேகா களத்தில் நிக்க போறது 2026 தனித்து தான் நிற்பாங்கன்னா அது போஸ்ட்போல் அலையன்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கும். அவ ஒரு கணிசமான இடங்களை பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுகவும் தாவேகாவும் போஸ்ட்போல் அலையன்ஸ் தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கூட்டணி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்படி ஒரு சூழல் இருந்தால். ஆனால் சார் ரவீந்திர சார் சொன்ன மாதிரி பாஜகவுக்கு கதவு எல்லாம் திறந்திருக்காங்க அதிமுக. அண்ணாமலையும் பாஜக தலைவரும் கதவு திறந்து வச்சு அவரை எங்க திறந்தார் சார்? அதாவது கூட்டணி அரசியல் மட்டும் இல்ல, காரணம் கொள்கை சார்ந்த விஷயமும் கூட. இதுவரையில திமுக அண்ணாமலை சொன்ன கடைசி பாயிண்ட் பாக்கி நீங்க கவனிக்க வேண்டியது, நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க, கூட்டணி தொடர்பா உட்கார்ந்தாலே பேச முடியும், ரெய்டெல்லாம் கொடுக்க வேண்டும். அதுக்கு ரொம்ப கடுமையான எதிர்வினை ஒற்றை வரியில சொல்றார். அவர்கள்லாம் அந்த அதிகாரம் இல்லைங்க அப்படின்னு கடந்து போயிட்டாருன்னா அது என்ன மெசேஜ்? அண்ணாமலை எந்த டோரை ஓபன் பண்ணாங்க? தன்னை அசர்டிவ் பண்ணிக்கிறதுக்காக இல்ல அதிமுகவுக்கு எங்க டோர் ஓபன் பண்ணாங்க? அதுக்குதான் நான் அதிமுக சூப்பர், அது கிளியரா இருக்கு. கல்வியாளர்களை ஆலோசித்து தேசிய கல்விக் கொள்கையை நிறைவேற்றலாம் சொன்னது யாரு? நான் கேட்பது அண்ணாமலை அவர்கள் எங்க ஓபன் பண்ணாங்கன்னு இல்ல. அதுக்கு வர பெரியாரை பத்தி நாம் தமிழர் பேசினது, பெரியாரை பத்தி நாம் தமிழர் சீமான் பேசுவது ஒரு பக்கம், பாஜகவே ஈவரன்னு சொல்லுவாங்க, பெரியாருன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட பாஜகவினுடைய அண்ணாமலை சொல்றார், நாம் தமிழர் சீமானம் கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டார், ஓவரா பேசிட்டார். நீங்க அதிமுக மறைமுக அழைப்பா புரிஞ்சுக்கிறீங்க. மனசு புண்பட வேண்டாம், நாங்க பெரியாரை பத்தி அதிகமாக அதுல அதிமுக கமிட்டே பண்ணல சார். நேத்து தான் சொன்னேன். இதுல ஏடிஎம்கே மனசு புண்படுகிற அளவுக்கு ஏடிஎம்கேவே ரியாக்ட் பண்ணலையே. இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க, மறைந்த தலைவரை பத்தி யாரும் பேசாதீங்கன்னு கடந்து போயிட்டாங்க. உங்களுக்கு என்ன மனசு புண்படுறது? நானே சொல்லியிருக்கேன். நீங்க அப்படி உங்க லாஜிக் படி பார்த்தா திமுக மனசு புண்படக்கூடாதுன்னு அதுக்கான டோரா தான் இருக்க முடியுமே தவிர அது அதிமுகவுக்கான டோரா எப்படி இருக்க முடியும் பாக்கி?
இல்ல அதாவது டோன் டவுன் ஆயிருக்காங்க இல்லையா, டிஎம்கேவை இன்வைட் பண்ணுவாங்களா பாஜக இன்றைய சூழல்ல? 99 வந்த மாதிரி அப்படியே ஒரு மாற்றம் வருமா? வராது. இப்ப இருக்கிற திராவிடியன் ரெண்டு பேருமே டோரை ஓபன் பண்ணிருக்காங்க. இல்ல திராவிடியன் பார்ட்டிஸ்ல அதிமுக கதவு தருது. இன்னொரு சிம்பிள் லாஜிக் சொல்லிடுறேன். அதிமுக அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் முரண்பாடும் மோதலும் முற்றியது எப்ப தெரியுமா? நிர்மல்குமார் பிஜேபியிலிருந்து ஏடிஎம்கேக்கு தாவினார் இல்லையா, சேர்ந்த உடனே தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை விமர்சனம் பண்ணார். அண்ணாமலை 420 என்றெல்லாம் சொன்னார். அதுதான் அவர்களை ரொம்ப புண்படுத்தி இருக்கு. இயல்பு தானே தனிநபர்கள் தாக்குதல்ங்கிறது. அப்பதான் அதிமுகவுக்கும் பாஜக உறவு முறிஞ்சது, ஃபுல்லாவே முறிஞ்சது. அகைனா இப்போ அந்த நிர்மல்குமார் அங்கே இல்லை. அதனால அதாவது என்ன திட்டவரை நீங்க வச்சிருக்கீங்க, அவருக்கு முக்கியத்துவம் தர்றீங்கிறது ஒன்று. இது ஒரு மாற்றம் ஒரு பக்கம் இருக்கு. இல்ல லாஜிக் படி அதிமுகவும் விஜயும் கூட்டணி அமைக்க முடியாது. இல்ல இல்ல நிர்மல்குமார் இப்ப விஜய் கட்சிக்கு போயிட்டு இல்ல பாக்கி நீங்க சொன்ன லாஜிக்ல இருக்கிற பெரிய சிக்கல், இப்ப நிர்மல்குமார் தாவேகாவுக்கு போயிட்டாரு. இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன். இல்ல கூடுதல் தகவல் சொல்றேன். கட்சியில நீக்காத போதே அவர் போய் சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னா தாவேகாவுக்கு நிர்மல்குமார் தான் இஷ்யூன்னா அங்க கூட்டணி அமையதான் பல ஃபேக்டர்ஸ்ல ஒரு பேசும்போது சர்ச்சைக்குரியதா பேசல, என்னோட வாதங்களை தான் முன்வைக்கிறேன். எல்லாரும் குறிக்கிறது இல்ல பாக்கி எல்லாத்தையும் குறுக்கீடுன்னு வேண்டாம். உங்க கருத்துக்கு தர்க்கபூர்வமான எதிர்வினை, அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா போகுது. there are so many factors. அதுல சார் இன்னும் மெயினா சொல்றேன் சார், மக்களவை தேர்தல் போது அதிமுக பாஜகவோட உறவு முறித்துக்கிறதுனால மைனாரிட்டிஸ் ஓட்டெல்லாம் நம்ம பக்கம் வரும் என்று எதிர்பார்த்தார்கள், நடக்கல. சரி இனிமே வராதுங்க, போயிட்டு போறது பழையபடி பாஜகவோட அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம், அட்லீஸ்ட் நமக்கு வேற சில பலன்களும் ஒரு ஆதரவும் கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மைனாரிட்டிஸ் ஓட்டு அதிமுக என்ன முயன்றாலும் ஜெயலலிதா அம்மையார் போல அவர்களால் ஈர்க்க முடியவில்லை. பேசலாம். ரவீந்திர துரைசாமி பாயிண்ட் டேக்கன். இதுல கூட்டணி அமைத்தல் எதிர் வாக்குகள், திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறாம ஒன்றிணைக்கிறதுல இப்ப சுகுணா திவார்கள் சொன்னது இருக்கிற சவால்கள் தடைகள் என்ன இருக்குன்னு. பாக்கி அவர்கள் சொன்னார் இல்ல டோர் ஓப்பனா இருக்கு அப்படின்னா, இபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இல்ல, அண்ணாமலையும் அப்படி நினைக்கிறாங்களா, பாஜகவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா, தாவேகாவுக்கு இருக்கா அப்படின்னு எல்லாமே பேச வேண்டிய தேவை வந்துருச்சு இல்ல. இப்ப அண்ணாமலையும் சீமானும் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினாதான் இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம சிஎம் ஆக முடியுங்கிற எண்ணத்துல இருக்காப்புல சுகுணா திவாகர் அந்த கருத்தை ரொம்ப தெளிவா சொன்னாரு. அவரோட கருத்தை நான் அதில் உடன்படுறேன். சுகுணா திவாகரோட கருத்து பெரும்பாலும் கரெக்டாக தான் இருந்து, ஒன்னே மட்டும்தான், பாஜகங்கிறதும் ஹோமோஜினியஸ் என்டிட்டி கிடையாது, ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. சசிகலா விஷயத்தில் பலருக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. அதே மாதிரி இங்கே பிறமொழியாளர்கள் மத்தியில் பாஜகவுக்கு ஒரு ஆதரவு இருக்கு. உள்ஒதுக்கீட்டில் அருந்ததியர்களுக்கு ஆதரவா பாஜக நிற்கிறாங்க. சீமான் அருந்ததியர்களுக்கு எதிராக பரையர் தேவேந்திர வேளாளருக்கு ஆதரவா நிற்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பாஜக ஓட்டு முழுமையா ஹோமோஜினியஸ் என்டிட்டியா சீமானுக்கு விழுந்துங்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே வேளையில் அவர் சொன்னதுல இருந்து பெருமளவு விழுந்திருக்கலாங்கிறத அவர் கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். பிறமொழியாளர் நீங்க சொல்ற முக்கியமான இடம், அருந்ததியினர் அங்கு பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடோட இருந்தவங்க இந்த முறை சீமானுக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு, ஏன்னா அவர் எடுத்த நிலைப்பாடு. ஏன்னா சீமானை பற்றி கடுமையான விமர்சனங்களை பாஜக அதிகம் வச்சதே இவர் நம்ம எல்முருகன் தான். மற்ற அண்ணாமலை கூட அந்த அளவு விமர்சனம் வைக்க மாட்டார். சில டைம் எங்க அண்ணன் சீமானு சொல்லுவார். இந்த இதுல ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஆக அந்த வாக்குகள் அதுல விழுந்திருக்காது. அது தவிர பெரும்பாலான வாக்குகள் விழுந்திருக்கும். இங்க இன்னைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலை என்னன்னா, ஸ்டாலின் அணி இன்டாக்டா இருக்குது. அதைத்தான் டெல்லியில இண்டி கூட்டணி ஏற்கனவே மக்களவையில் தோத்தது தான். அவங்க மக்களவை தோத்ததுல இருந்து அவங்க டெவலப் ஆயிருக்காங்க. பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, அது பெரிய விஷயம். ஏன்னா 2 முறை பார்லிமெண்ட்ல ஜெயித்து அரவிந்த் கெஜ்ரிவால் தோத்தவங்க இங்க ஜெயித்திருக்காங்க, பெரிய விஷயம். எடப்பாடிக்கு சென்ட்ரிக்கா பார்த்தா அந்த இண்டி கூட்டணி மக்களவையில இருந்து டெவலப் ஆக தான் செய்திருக்கிறாங்க. இன்னொன்னு அதை தமிழ்நாட்டோட ஈக்குவேட் பண்றாரு. தமிழ்நாட்டில் மக்களவையிலையும் மோடி ஜெயித்தது மாதிரி இங்க ஜெயித்தது இண்டி கூட்டணி தான், ஸ்டாலின் கூட்டணி தான். இது சொன்னா அது இண்டி கூட்டணி இல்ல, ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் ஜெயித்தது. சோ அதுக்கு இதுக்குள்ள ஒப்பீடு அவர் திருப்திப்பட்டு கொள்ள ஒப்பிடலாமே தவிர கள யதார்த்தம் அதுக்கு இதுக்கு வேறுபாடு. கள யதார்த்தம்ன்றது இப்ப பாஜக இந்த இப்படி ஒரு அணி அமைக்கிறதுல சவால் தான்ன்றது தான் உங்க பார்வை. பாஜக பலரும் 2026 மையமா வச்சு அணி அமைக்கணும், பாஜக ஆட்சியில பங்கு வரக்கூடிய அளவுக்கு அணி அமைச்சுன்னு சொல்றாங்க. மோடி 2029 ஒரு 1-1 கொண்டு வரணும், 26 நமக்கு முக்கியம் இல்ல. எப்படி
எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு 24 முக்கியம் இல்லையோ அதே மாதிரி மோடிக்கு 26 முக்கியம் இல்ல, 29 ஜெயிக்கணும். அதுல பாக்கி அவர்கள் அண்ணாமலையும் டோன் டவுன் பண்றாங்க அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அதுதான் ரெண்டு வித கருத்து. மோடி சீமான கூட சிஎம் கேண்டிடேட்டா ப்ரோமோட் பண்ணதுக்கு நிதிஷ்குமார பண்ண மாதிரி 14% அண்ணாமலை ஏத்துக்குருவாரா? அதுக்கு 14% எப்படி போட்டு வராரு பாருங்க. 14% வாக்கு இருந்த பீகார் பிஜேபி 8% வாக்கு இருந்த நிதிஷ்குமார ப்ரோமோட் பண்ணாங்க. அதுல சுசில் மோடி ஏத்துக்கிட்டாரு, கிரிராஜ் சிங் ஏத்துக்கிட்டாரு. சீமான் முடிவு எடுக்கணும். இல்ல இல்ல பாத்துக்கலாம். அத பொறுத்து பார்க்கலாம். நம்ம எல்லாமே இப்ஸ் அண்ட் பட்ஸ் தான், எல்லாமே யூகம் தான். ரைட். இப்போ அக்னீஸ்வரன், இப்போ இதுல இப்போ சுகுணா திவாகர் அவங்க, ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சவால்களை சொன்னாங்க. பாக்கி அவர்கள் இல்ல அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. அதுல அதிமுகவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? நீங்க இல்லாட்டி எதிர்ப்பு வாக்குகள்லாம் எப்படி ஒண்ணு திரட்ட முடியும்? அதுல இருக்கிற சவால்களை பேசினாங்கல்ல, அதை எப்படி உடைச்சிட்டு ஒரு அணி கட்ட முடியும்? இப்ப எல்லா கட்சியுமே தானா ஒரு முடிவெடுக்கணும், தன்னுடைய செல்வாக்கை வச்சு முடிவெடுக்கணும். ஆனா இங்க எல்லா கட்சியுமே பாரதிய ஜனதாவுக்கு பயந்து அல்லது நெளிந்து அல்லது வளைந்து தந்தை பெரியாரை பற்றி விமர்சித்து இந்த முடிவை எடுத்தா மக்கள் முகம் சொல்லிக்க மாட்டாங்களா? பாஜக அதைத்தான் விரும்புகிறது, பெரியண்ணன் மனப்பான்மை. நாங்க மத்திய அரசு ஆட்சி இருக்கிறோம், நீங்க ஆட்சியில் இருப்பீங்க, இருக்கிறதுனால தானே ரைட் பண்றீங்க. நான் கேட்கிறது, இபிஎஸ் அவர்களால் அவரோட இலக்கை அடைய முடியுமா? அந்த கூட்டணி எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் சிதறடிக்க யோசிங்களே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதை செய்ய முடியும். அந்த இடம் தான் கூட்டணி என்று வருகிற போது இப்ப அண்ணன் போற போக்குல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்ப அண்ணன் பேச்சுதான் எனக்கு வியப்பா இருக்குது. ஒருவேளை இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரு சீமான் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக வைத்தால் இந்த குண்டை விட பெரிய அணுகுண்டு ஹிரோஷிமாவில் கூட இல்ல, அது வேற. அவரு யூகமா தான் சொல்றாரு. ஆனா அவர் சொன்ன யூகங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வருமா? இல்ல அக்னீஸ்வரன், பாயிண்ட் இல்ல, அது இதுல ஒரே ஒரு பாயிண்ட். இல்ல அக்னீஸ்வரன், இதுல உள்ள சவால்களை பாருங்க. இப்ப இபிஎஸ் நேத்து அவங்க சொன்னாங்க 6 மாசம் பொறுத்து இருந்து. சுகுணா திவாகர் அவர்களும் அதை தானே சொல்றாங்க. நீங்க தாவேகாவுக்கு போறதுல இந்த சிக்கல் இருக்கு, என்டிஏவுக்கு போறதுல இந்த சிக்கல் இருக்கு. கூடுதலாக ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றது, அவங்க 29 கணக்கு பண்ணுவாங்க, 26 அவங்களுக்கு முக்கியம் இல்லைன்னா. இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தனிச்சே நின்று இந்த அணியை ஜெயிக்க அடிப்போம்னா அது வேற ஸ்டேட்மெண்ட். சிந்தாம சிதறாம ஒரு அணியை அமைப்போம்னா எப்படி சவாலை கடப்பீங்கன்றதான் என் கேள்வி. நான் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். சில கட்சியை ஆட்சிக்கு வரவிடாம தடுப்பதுதான் எங்கள் நோக்கம்னு ஆட்சியை கட்சியை நீங்க நடத்திட்டு இருக்கீங்களே, எப்படி? அப்ப அதை தாண்டி தான் அவர்கள் முடிவெடுக்கணும். அவர்களுக்குள்ள சவால் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியும் சேராமல், எந்த கட்சியுடன் கூட்டணி சேராமல் தமிழ்நாட்டில் அதிமுகவினால் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கறதான் பெரிய சவால். பேசலாம்.